ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். ஸோ இன்றைக்கி எங்கள் ஊரில் வந்துட்டு மாதா கோயில் திருவிழா. ஸோ அதுக்கு எக்ஸிபிஷனுக்கு தான் நான், தங்கச்சி, அம்மா, அப்பா 4 பேருமா கிளம்பிட்டோம். டேரெக்டாக நாங்கள் வந்து எக்ஸிபிஷனுக்குள்ளேயே வந்துட்டு போயிட்டோம், அந்த ஊஞ்சல்லாம் இருக்கிற இடத்துக்கு. போன உடனே என் தங்கச்சி வந்து இந்த கிளாக் வைஸில் சுற்றும் தெரியுமா, தலைகீழ சுற்றுற ஊஞ்சலுக்கு தான் ஏறுவேன்ட்டா. லாஸ்ட் டைம் எங்கள் அப்பா வந்துட்டு எல்லா ஊஞ்சலுக்குமே பாப்பா கூட துணைக்கு போய் அனுப்பிச்சி விட்டாங்க. ஆனால் இந்த தடவை நான் போவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவளோட எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது அவளோட கண்ணாடி, கம்மல் இதெல்லாம் என்கிட்ட தந்துக்கிட்டா. நான் அதை பத்திரமா வாங்கி வச்சுட்டு வெற்றிகரமாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நான் அனுப்பிச்சி வச்சுட்டேன். அவர் ரொம்பவே எக்ஸைட்டடாக துள்ளிக்கிட்டே அழிஞ்சா, அடுத்து நான் கீழே இருந்துட்டு பார்த்து போயிட்டு பத்திரமா வந்துருவாளா அப்படின்ற மாதிரி நான் வந்து என் கண்ணை உருட்டிகிட்டே யோசிச்சுட்டே இருந்தேன். சரி வந்துருவாளா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவள் வந்துட்டு ஊஞ்சலில் ஏறிட்டா. அவளுக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட், கத்திட்டே இருந்தா. நான் போன தடவை ஏறிட்டு கீழே இறக்கி விடுங்கன்னு கத்திக்கிட்டே இருந்தேன். எங்கள் அப்பா கீழே இருந்துட்டு என்ன அதை கேலி பண்ணிட்டு இருந்தாங்க. இறக்கி விடல. அப்போ தான் இங்கிலீஷ் திறமையெல்லாம் வரும். ஸோ எங்கள் அப்பா என்னை நக்கல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது மேலே போய் நின்றுட்டு அந்த ஒரு செகண்டுக்கு கீழே அதே ஸ்விங்குக்கு கீழே இறங்கும் பாருங்கள், அது பயங்கர மரண மாசாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு இந்த ஊஞ்சல்லாம் ஆகவே ஆகாது. எனக்கு ஏற்கனவே லோ பிபி இதெல்லாம் இருக்குது. நான் ஏற்கனவே ஒரு பேஷண்ட். ஸோ நான் அதிலலாம் போக கிடையாது. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையை வரவழைச்சிட்டு, அம்மா இருந்த நம்பிக்கையினால நான் வந்துட்டு ஊஞ்சலில் ஏறுவோமேன்றதுக்காண்டி நான் அந்த ஜெயிண்ட் வீலில் ஏறினேன். அதுவுமே நான் பாடுபட்டுட்டேன். எனக்கு கடைசியாக செஞ்சுட்டாங்க. கடைசியில் மயக்கம் போட்டு விழுந்தது தான் மிச்சம். எங்கள் அப்பா கீழே இருந்துட்டு இன்னும் கொஞ்சம் நான் பயம் காட்டுற மாதிரி நான் கழட்டி விட்டுருவேன் அதை போட்டு ஆட்டிகிட்டு இருந்தாங்க. நான் மித்த ஊஞ்சல் எதுக்குமே நான் ஏறல, சும்மா வீடியோ மட்டும் எடுத்தேன். டேரெக்டாக வந்து ஸ்னோ வேர்ல்டுக்குள்ளே போயிட்டு நான் வந்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த சும்மா டான்ஸ் ஆடுறது தான். அங்கே பாட்டு எதுவுமே நல்லா போடவே இல்லை. ஆனால் நானும் என் தங்கச்சி நீங்கள் போடாத பாட்டுக்கு கூட நாங்கள் வைப் பண்ணுவோண்டா அப்படின்ற மாதிரி சும்மா நாங்கள் 2 பேர் மட்டும் ஆடிட்டு இருந்தோம். மித்தவங்க எல்லாருமே இப்படி கேங்காக நின்று ஃபோட்டோஸ் மட்டும் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆடி முடிச்சுட்டு சரியான வேர்வை, நான் அப்படியே ஸ்வெட் ஆகி தொப்புன்னு நனைஞ்சு போய் நான் வந்துட்டு வெளியில் வந்தேன். நம்ம வந்துட்டு எக்ஸிபிஷன் வர்றதே வந்து இந்த டெல்லி அப்பளம் சாப்பிட்றதுக்காண்டி தான். ஸோ வாங்கி ஒரு டெல்லி அப்பளத்தை நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு நான் என்னென்ன திங்ஸ் வாங்கினேன் அப்படின்றத நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறேன். நான் எக்ஸிபிஷனில் என்ன திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறேன்றதை நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த கேம்ஸ் நான் வந்து ட்ரை பண்ணேன். எனக்கு ஹோப்ஃபுல்லி எனக்கு கண்டிப்பாக விழலை. அண்ட் நெக்ஸ்ட் எங்கள் அம்மா வந்துட்டு நான் போட்டுருவேன் பண்ணாங்க. எங்கள் அம்மாவுக்கு விழுந்துருச்சு அண்ட் ஷி காட் இட். க்யூட்லாம் எங்கள் அம்மா. அதுக்கம்மா சாப்பாடு தான் முக்கியம்டா அப்படின்ற மாதிரி சாப்பிட்டு கிளம்பிட்டேன்.